மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கிறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ண கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில திரு PT பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். அவர் அமெரிக்கால இருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவும் எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாது. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். நாங்க யாராவது சொல்லியிருந்தோம் நீங்க யாரும் வருத்தப்படலாம். புதியதா இப்பதான் அந்த கன்னி பேச்சு பேசுறாரு. புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவரு திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவரு திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க. 82 83 சொல்லுவாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னு வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்துல தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர். எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு இருமொழி கொள்கை உள்ள மாநிலம். அந்த மாநிலம் ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகும். நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் மீது உரையாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கின்ற தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடகாலீஸ்வரர் ஆலயம் அமையப்பெற்றதால் கடையநல்லூர் என பெயர் பெற்று விளங்குகின்ற எனது தொகுதியின் தலைநகர் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் மிகப்பெரிய பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கின்ற பெருமையை பெற்றதன் மூலம் சமய ஒற்றுமைக்கு சான்றாக விளங்குகிற எனது கடையநல்லூர் தொகுதியின் ஒரு உறுப்பினராக நின்று வரலாற்று பெருமைக்குரிய இந்த மன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற அன்பின் வடிவங்களான கடையநல்லூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என் இதயமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்ற நிலையில் இருந்த எனக்கு பேரறிஞர் அண்ணா கண்டு கலைஞர் வென்ற சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற வாய்ப்பினை வழங்கிய எனது மரியாதைக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களுக்கு எனது நன்றியை பதிவு செய்கிறேன். பேரவை தலைவர் அவர்களே, ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்கிறார் வள்ளுவர். பெற்றதாய் பசியோடு இருக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, சான்றோர்களின் பழியை ஏற்கும் நிலை ஏற்படுத்தி விடாதே என்பது பொதுவாழ்வில் இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் வள்ளுவர் வகுத்து தந்திருக்கின்ற நீதியாகும். அரசியல் ஞானம் கொண்ட, நாள்தோறும் பத்திரிகை படிக்கின்ற, தொலைக்காட்சி செய்திகளை காண்கிற வயது முதிர்ந்த எனது தாயார் இந்த உரையை தன் கிராமத்திலிருந்து ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். 42 ஆண்டு காலமாக பாலைவன பயணம் போன்ற பொது வாழ்வை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட எனக்கு பொது வாழ்வில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலான வாய்ப்புகள் கூட ஒருவேளை வழங்கப்படக்கூடும், கிடைக்கக்கூடும். அது பெரிதா அல்லது பெற்றதாயே உணவின்றி பட்டினி கிடந்தாலும்
சான்றோரான வாக்காளர்கள் பழிக்கின்ற செயலுக்கு ஆளாகி விடாதே என்று வள்ளுவர் சொல்லுகிறாரே, அது பெரிதா என்று பார்த்தால் வள்ளுவர் பக்கம் நிற்பதற்கு முடிவெடுப்பதுதான் சரி என்று கருதி அந்த முடிவை மேற்கொண்டு எனது தொகுதிக்கு பயணப்பட்டேன். எனக்கு வாக்களித்த 80,000 வாக்காளர்கள் மாத்திரமல்ல, எனக்கு வாக்களிக்க தவறிய பல ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் சிறந்த முடிவை மேற்கொண்டீர்கள் என்று என்னை வாழ்த்தினார்கள். எனது வாட்ஸ்அப்பிற்கு வந்திருக்கின்ற 500க்கும் மேற்பட்ட குறுஞ்செய்திகளில் உங்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோம், ஆனால் இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் பெற்றதற்காக பெருமைப்படுகிறோம் என்று அந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியிலே பலர் குறிப்பிட்டார்கள். தனியாக நின்று தவிக்கின்ற நிலை ஏற்பட்ட போது எந்த இயக்கத்தில் எனது 20 வயதில் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட பெருமையை பெற்று சிறந்தேனோ, அந்த பெருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீர்மிகு தலைவர் வெகுஜன மக்கள் போற்றுகின்ற எண்ணற்ற திட்டங்களை, வெகுஜன மக்களுக்கு நேரடி பயன் தருகிற எண்ணற்ற திட்டங்களை வழங்கியதால் முதல்வர்களில் முதல்வராக சிறந்து விளங்குகிற முதல்வர் தமது நடை உடை பாவனை செயல்பாடுகளால் நமது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர்தான் முதலமைச்சராக இருக்கிறாரோ என்று நினைக்கத்தக்க உணர்வை ஒவ்வொருவரிடத்திலும் ஏற்படுத்திய முதல்வர் அண்ணன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்பு முகம் காட்டி ஆற்றுப்படுத்தி எங்களை அரவணைத்து தம்மில் ஒருவராக ஆக்கி கொண்டார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எதிரிகள் பயன்படுத்துகின்ற பானங்களை கைப்பற்றி எதிரிகள் மீதே வீசுகிற போர் முறை தமிழர்கள் பின்பற்றிய பழங்கால போர் முறைகளில் ஒன்று. அந்த அடிப்படையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது பேசிய போது அந்த நாளை தமது நாளாக்கி கொண்டவர். தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆளான போது அந்த நாளையும் தனது நாளாக்கி பழந்தமிழர் போர் முறையின் ஒரு சிறப்புக்குரியவர் தான் என்பதை நிரூபித்தவர். தலைவர் கலைஞர் அவர்களின் பேரப்பிள்ளை தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைப்பிள்ளை, நூற்றாண்டு பாரம்பரிய சிறப்புடைய திராவிட இயக்கத்தின் வீரப்பிள்ளை, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் என்னை தலைவரிடம் கொண்டு போய் சேர்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றி. முடிக்கட்டும் உட்காருங்க முடிக்கட்டும். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்ன வேட்பாளரை எதிர்த்து நின்று நான் வெற்றி வாகை சூடியதற்கு எனக்கு சிறப்பான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்து எனது வெற்றியை உறுதி செய்து தந்த அனைத்து செயல் மாமணிகளுக்கும் இந்த அவையில் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். பட்ஜெட் உரையில் பேசுகிறேன். மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிதிநிலை அறிக்கையின் 43வது பக்கத்தில் இந்திய மருத்துவத்துறையில் தமிழ்நாடு கண்டிருக்கின்ற
சாதனை பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே 1000 பிறப்பு நேர்ந்தால் 11 இறப்பு தான் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆச்சரியப்படத்தக்க முன்னேற்றம் என்னவென்றால் 53 விழுக்காடு மகப்பேறு அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிறது என்று அந்த பட்ஜெட் அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது உணர்த்துகிற செய்தி யாதெனில், அன்றைக்கு கொரோனா தொற்றால் நாடே பரிதவித்துக் கொண்டிருந்த போது இந்த அவையில் இருக்கின்ற நம்மில் பலர் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாத நிலை இருந்த போது 28 மாநிலங்களை கொண்ட இந்திய ஒன்றியத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் தான் கோவிட் பாதித்த நோயாளிகளை நேரடியாக சென்று தமது உயிருக்கு அஞ்சாமல் பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொன்னார். அந்த முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் நல்லரசு உருவாக்கிய திட்டங்களின் விளைவாகத்தான் இந்திய தேசிய சராசரியில் முன்னிலை வகிக்கின்ற மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு திகழ்கிறது என்பது உங்கள் பட்ஜெட்டிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அது. இரண்டாவது, அதனுடைய 54வது பட்ஜெட் பக்கத்தை பாருங்கள். பால் உற்பத்தியில், பால் கொள்முதலில் இந்தியாவில் தலை சிறந்த முன்னணி மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக 90 நாளை கடந்திருக்கின்ற நீங்கள் அந்த சாதனையை எட்டியிருக்க முடியாது. அதை உங்கள் ஆட்சி காலம் முடிகின்ற போது நாம் அலசுவோம். ஆனால் அந்த சாதனையை இந்த மண்ணில் நடத்தி காட்டிய பெருமையும் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அந்த பட்ஜெட் உரையின் 98வது பக்கத்துக்கு வாருங்கள். அதில் என்ன வாசகம் இருக்கிறது என்றால், மாநில சுய உதவி குழுக்கள் பன்னெடுங்காலமாக வளர்க்கப்பட்டு இன்று மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று உங்கள் பட்ஜெட் பக்கம் 98 இருக்கிறது. அது சொல்லுகிற செய்தி யாதெனில், பன்னெடுங்காலமாக உருவாகி இன்றைக்கு வளர்ந்து செழித்திருக்கின்ற இந்த மகளிர் சுய உதவிக்குழு என்கிற இந்த கான்செப்டை, இந்த கருவை உருவாக்கி முதல் மகளிர் சுய உதவிக்குழுவை தர்மபுரியிலே நிர்மாணித்தவர் புத்தலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதனை இங்கே பதிவு செய்கின்றேன். அந்த மகளிர் சுய உதவி குழு வாங்குகிற கடனை முறையாக திருப்பி செலுத்துகிறார்களா? திருப்பி செலுத்துகிற அவர்களின் அந்த திறன் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கு முறையான பயிற்சி அளித்து தன்னுடைய கட்சியின் இளைஞரணிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து மாண்புள்ள சுய உதவி குழுக்களாக வளர்த்த பெருமை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கின்ற தனிப்பெருமை என்பதைத்தான் உங்கள் பட்ஜெட்டிலே அந்த வாசகம் குறிப்பிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மின்சார வாரியத்துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை போலவே நமது மின்துறை அமைச்சர் சட்டத்துறையும் கையிலே வைத்திருக்கின்றவர் ஒரு வேளாண் குடியிலே பிறந்தவர் தான். 2,23,97,712 மின் இணைப்புகள் நமது நாட்டில் இலவசமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்காக இருக்கிறது என்று பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த 23,97,712 மின் இணைப்புகள் சரி. நீங்கள் எத்தனை கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதையும் சேர்த்து அந்த கணக்கு சரி என்று நான் வருகிறேன். உங்கள் ஆட்சியில் இந்த ஓராண்டுக்கு எத்தனை மின் இணைப்புகள் வழங்கப் போகிறீர்கள் என்கிற செய்தி பொது பட்ஜெட்டிலும் இல்லை, வேளாண்மை பட்ஜெட்டிலும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை உங்கள் மின்சார பட்ஜெட்டிலே குறிப்பிடக்கூடும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதிலே ஒரு உட்பிரிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொஞ்ச பேருக்காவது அந்த இணைப்பை வழங்கி விடுவோம் என்கிற ஆசையில் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பவர்களுக்கு வழங்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு அறிவிப்பை செய்தது. பிப்ரவரி மாதமே நம்முடைய தேர்தல் பணிகள் தொடங்கிவிட்ட காரணத்தினால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்து ஜூன் மாதத்திலே அது வழங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏழ்மையான சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு பணிவோடு தெரிவிக்க விரும்புகிறேன். 67,000 பேர்
காதில் கழுத்தில் கிடக்கின்ற சின்னஞ்சிறு தங்க நகைகளை அடகு வைத்து அந்த தட்கல் விண்ணப்பத்திற்கு காத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்குத்தான் தெரியும் தட்கல் அந்த மின் மோட்டாருடைய பெருமை விவசாயிகளுக்குத்தான் தெரியும். அந்த 67,000 பேருக்கு வழங்குவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று ஏராளமான விவசாயிகள் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லி இருக்கிறார்கள். நமது வேளாண்மை துறை அமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்து வேளாண் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த போதும் விவசாயிகள் அதை வலியுறுத்தினார்கள். நானும் அதை வலியுறுத்தி அமைச்சருக்கு முன்னாலே பேசினேன் என்பதை நினைவு ஊட்டுகிறேன். அதற்கான வாய்ப்பினை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். போக்குவரத்து வசதி என்பது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிகவும் அவசியமான ஒன்று. 11,000 பேருந்துகளை திராவிட மாடல் ஆட்சியில் 11,000 பேருந்துகளுக்கு இலக்கு நிர்ணயித்து டெண்டர் விட்டு 9,000 பேருந்துகளை 5 ஆண்டுகளில் இயக்கி முடித்து விட்டார்கள். 2,000 பேருந்துகள் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சில மாதங்களிலே அதை இயக்கக்கூடும். அந்த பேருந்துகள் அவ்வாறு இருந்தால் உங்கள் ஆட்சியில் ஓராண்டு காலத்திற்கு எத்தனை பேருந்துகளை உங்கள் நிதியில் இந்த ஆண்டுக்கான நிதியில் இயக்கப் போகிறீர்கள் என்கிற தகவல் அதில் இல்லை. ஒரு தகவல் இருக்கிறது, 1000 மின் பேருந்துகளை தனியார் ஒத்துழைப்போடு சென்னை பட்டணத்தில் இயக்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதை வரவேற்கிறேன். ஆனால் 8 மண்டலங்களாக இருக்கின்ற போக்குவரத்து கழகத்திற்கு இந்த ஆண்டில் தாவேக அரசின் பங்களிப்பு என்ன என்கிற செய்தி அதில் இடம்பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிறைவாக நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களிடம் ஒரு சிறப்பு என்னவென்றால், நாங்கள் தெற்கு திருநெல்வேலி பகுதி தென்காசி பகுதியில் இருந்து உங்களை பார்க்கிறோம். நாங்கள் சென்னை தமிழை பேச வைத்து ரசிப்பது உண்டு, கொங்கு நாட்டு தமிழை நண்பர்களை பேச வைத்து ரசிப்பது உண்டு. நீங்கள் கட்சி பிரச்சார மேடையிலே பேசியவற்றை நான் கேலியாகவோ கிண்டலாகவோ சொல்லுகிற இயல்புடையவன் அல்ல. உங்களுடைய அந்த சென்னை தமிழை சில நேரம் நாங்கள் ரசித்து பார்ப்பது உண்டு. ஆனால் பக்கம் 88 நிதிநிலை அறிக்கையில் மிகப்பெரிய தவறாக நீர்வளத்துறையினுடைய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், நதிகளை இணைக்கின்ற அந்த திட்டத்தை கடந்த கால அரசுகள் மிகவும் தாமதப்படுத்தியதால் வேளாண் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டீர்கள். நதிகளை இணைப்பதற்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் 32 முக்கிய நதிகள் இருக்கின்றன. அதில் 3 நதிகள் தான் இதுவரை இணைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. அந்த 3 நதிகள் எவை என்றால், நான் தண்ணீர் குடித்து வளர்கின்ற தாமிரபரணி நதி, கருமேனியாறு, நம்பியாறு நதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நதிகளையும் இணைத்த புத்துலக சிற்பி டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே பணிவோடு நினைவுபடுத்துகின்றேன். 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த திட்டம் பிப்ரவரி 2026இல் திராவிட மாடல் அரசின் முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அது 1600 கோடி திட்டம். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சரான நீங்கள் காவிரி வைகை குண்டாறு திட்டம் எங்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட் பக்கம் 88 தெரிவித்துள்ளீர்கள். நான் கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த திட்டம் 2014ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு நிதிகள் ஒதுக்கப்பட்டு ஒரு பக்கத்திலே ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேவையான நிலங்களும் ஆர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் 150 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு நமது நதிகளை விரைவாக இணைக்கப் போகிறோம் என்று சொல்வது இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் சாத்தியமில்லை. ஏனென்றால் 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த திட்டத்தின் மொத்த தூரம் 262 கிலோமீட்டர். இன்றைய மதிப்பீட்டில் தேவைப்படுகிற நிதி 16,000 கோடி. அதில் பாதி தெற்கு வெள்ளாறு வரை நிறைவேற்றலாம் என்று சொன்னால் தேவைப்படுகிற நிதி 7,000 கோடி. நீங்கள் ஒதுக்கி இருப்பது 150 கோடி தான். அதிலும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பழைய அரசுகள் ஒழுங்காக உரிய நேரத்தில் நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதியை தந்திருக்கிறோம் என்று சொல்வது பொருத்தமில்லாத வாதமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கின்ற நிதிப்படி பார்த்தால் நிறைவேற்றுவதற்கு 100 ஆண்டு ஆகும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் இது போன்ற குறிப்புகளை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த திட்டங்களும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காக பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய அரசு வந்த உடனே ஒரு திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட் இருக்காது, அதுக்கான பிளான் மாற்றுவாங்க. பொதுப்பணித்துறையோ நீர்வளத்துறையோ அதுக்கான டெக்னிக்கல் லெவலில் இருக்கும், எக்ஸிக்யூஷன் லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் திருப்பியும் பழைய திட்டங்கள் இருக்கக்கூடியதை அமல்படுத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிபிஆருக்கு தான் ப்ராஜெக்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து பட்ஜெட்டில் டிபிஆருக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை வந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை வந்து திட்டத்துக்கான ஒரு பட்ஜெட்டாக நினச்சி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தவறுதலாக ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனாங்க. அது நாங்கள் திருத்திக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கேள்வி, போன ஆட்சியில் போன பட்ஜெட்ல நீர்வளத்துறைக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குனாங்க, இந்த ஆட்சியில் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டாவை சொல்லுங்க. எந்திரிச்சு உரிய நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஆனா மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்றேன், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்ற நான் பேசுறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் வந்து டேட்டாவோட எல்லாமே வந்து அவர் சொல்றாரு. பட்ஜெட்டு உரையில வந்து இது மாதிரி நாங்க 150 கோடி இதெல்லாம் சொல்றாரு. டிபிஆர்ன்றத முதல்ல நாங்க அதை தயாரிச்சுட்டு அவர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகுன்றாரு. இந்த அரசால எல்லாத்தையும் எங்களால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் கூடிய விரைவில் நிரூபிப்போம் என்பதை தெரிவிச்சு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு உங்க பட்ஜெட் புத்தகத்தில் இருக்கிற வாசகங்கள் நீர்வளத்துறையினுடைய திட்டமிடத்துறையில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலைகளின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். 10-15 ஆண்டுகளாக நீர்வளத்துறையினுடைய திட்டமிடுதல் துறைக்கு நான் எங்கள் பகுதியினுடைய நீர்த்திட்டங்களுக்காக ரெகுலராக செல்கிறவன். அதில் உள்ள செய்திகளைத்தான் உங்கள் பட்ஜெட்டில் இருப்பதையும் இணைத்து சொல்லுகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்வதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2014 6000 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று அரசு அறிவித்துள்ளது. ஏறக்குறைய 800 கோடிக்கு மேல் அதற்கு திட்டத்திற்கு வழங்கப்பட்டு 550 கோடி ரூபாய் நிலையெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பட்ஜெட்டின் 88வது பக்கத்தில் புதிதாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று சொல்வதைத்தான் நான் கோடிட்டு காட்டுகிறேன் அன்றி வேறு ஒன்றுமில்லை. ஆகவே வாசகங்களை பயன்படுத்துகின்ற போது ஒரு நதிகளை இணைப்பது நாளையே சாத்தியமில்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா குமரியானந்தன் அவர்கள் கங்கை இங்கே வர வேண்டும், குமரி கடலை தொட வேண்டும் என்றார். வாய்ப்பு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கோதாவரி, காவிரி, வைகை இணைப்பு வேண்டும் என்கிறார்கள். திராவிட மண்டலத்திற்குட்பட்ட நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சரிதான், அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் நமது சொந்த நாட்டில் இருக்கின்ற நதிகள், நமது கன்னியாகுமரியை சேர்ந்த சகோதரி சொன்னது மாதிரி நமது சொந்த நாட்டில் உள்ள நதிகள் இணைப்பிற்கான அந்த முயற்சிகளில் முதல் முயற்சியை கலைஞர் அரசு செய்தது. தலைவர் ஸ்டாலின் அரசு அதை நிறைவேற்றியது, அவ்வளவுதான் என்பதை நான் பதிவு செய்கின்றேன். ஐயா, நல்லா நீங்கள் பாட்டு பாடினீர்கள். ஒரே ஒரு 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் தென்காசி மாவட்டத்தின் ஒரு செய்தி மட்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தூய தமிழில் பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தூய தமிழ் பேசினீர்கள். ஆனால் வந்து நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன். குறைந்தபட்சம் 9 முறையாவது பட்ஜெட் என்று சொன்னீர்கள். அதை நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி நன்றாக இருந்திருக்கும். ஐயா நன்றி. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. அடுத்து கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற தொகுதி. அந்த குடிதண்ணீர் திட்டம் கடையநல்லூர் சாம்போரோட ஆய்வுடிக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை தலைமைத்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். ஒவ்வொரு வட்டார தமிழ் இருக்கிறது. நெல்லை தமிழ் கொஞ்சம், மதுரை தமிழ் வாழ்வீசும், குமரி தமிழில் அலையாடும், சென்னை தமிழில் உழைக்கும் மக்களின் வேர்வை வாசம் வீசும்.
அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி, உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸும் ஆடுவேன், டிஃபென்ஸும் ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேணாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்ணுறது, பொதுவாக சொல்கிறேன், ஜாதி ரிலேட்டடாக பண்ணுறது, பெண்கள் ரிலேட்டடாக பண்ணுறது, இப்போ மொழி ரிலேட்டடாக வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவர் அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. வர கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இருந்ததும் இப்போ இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல இருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாண்பு பொதுப்பணித்துறை போதும். நான் என்ன சொல்ல, உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டீங்க. அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில் திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்தது தான். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர்.
அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். இருங்க. பொது மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸாக ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம் நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். அவர் புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82 83 தான் சொல்லுவாங்க. 82 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. இது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்தே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இருநிலம் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதை ஒழிய அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகள்ல 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்திருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்குல பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்வார்கள், நீங்க தெலுங்குலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலே அம்மா பதில் சொல்வார். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம்.